அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனம் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற அமர்வில் ஆஜராக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் வருகை புரிந்திருக்கிறார். அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் பிற்பகல் 3 மணிக்கு டீன் ஆஜராக உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்ட நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் வருகை புரிந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலையிலேயே விசாரணை நடத்தப்பட்ட பொழுது முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியது ஏன், தனிப்படையினர் விசாரிக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, இந்த வழக்குல முக்கியமாக இந்த வழக்கினுடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அதே போன்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ் தற்பொழுது உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார். அதே போன்று இந்த வழக்குல நீதிமன்றம் இன்று இதற்கு முன்பு நடந்த விசாரணை இன்று காலையில் நடந்த விசாரணையில இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை ஆஜராவதற்கு உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கை முதலில் விசாரித்த காவல் நிலைய மரணம் நடந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதே போன்று மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த வீடியோ பதிவு செய்த அந்த காவலர்களை தாக்கிய அந்த காவலர்கள் சேர்ந்து அந்த இளைஞர் அஜித்குமாரை தாக்கிய அந்த வீடியோவை பதிவு செய்த அந்த இளைஞர் சக்தீஸ்வர் என்ற அந்த இளைஞரையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனவே இந்த வழக்கு விசாரணை 3 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த வழக்கில் அவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ் ஆஜராயிருக்கிறார். 3 மணிக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணையை தொடங்க இருக்கிறது. அதே போன்று மடப்புறம் அந்த கோயில் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கான அந்த அறநிலையத்துறை செயல் அதிகாரி உதவி ஆணையர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரும் ஆஜராக வேண்டும் என்றும், வீடியோ எடுத்த நபரும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதே போன்று தற்பொழுது அவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில இந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்ட விவரங்கள், அந்த அறிக்கையும் தற்பொழுது சமர்ப்பிக்கப்படும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட உள்ளது. விசாரணைக்கு முன்னதாக அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி 18 இடங்களில் அஜித்குமாருக்கு அந்த இளைஞருக்கு 18 இடங்களில் காயம் இருந்ததாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தான் மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வரே நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி அருள் சுந்தரேஷ்குமார் அந்த மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் அவர் தற்பொழுது வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. மேலும் இந்த வழக்குல நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோயில், அதாவது குற்ற நிகழ்விடமாக சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரகாளியம்மன் கோயிலினுடைய அறநிலையத்துறை அதிகாரி அவரும் ஆஜராக வேண்டும் என்றும், அந்த வீடியோவை பதிவு செய்த நபரும் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுல நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். காவல்துறையினுடைய விசாரணை அணுகுமுறை குறித்தும், இது போன்ற காவல் மரணங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, இது ஒரு குற்றம் ஒரு கொடும் குற்றமாக இதை பார்க்க வேண்டும் என்ற துணையில நீதிபதிகள் விமர்சித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த புகார் ஒரு சாதாரண நகை திருட்டு புகார், ஆனால் இதற்கு ஒரு தனிப்படையினரை அனுப்பி விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றும், அதே போன்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு புகார் வந்த ஒரு 2 மணி நேரத்திற்குள் இந்த விசாரணையை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன என்றும் தெரிவிக்கப்பட்டது என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி அவர் துறை ரீதியான நடவடிக்கையாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மற்ற அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த தனிப்படையினர் விசாரிக்கிறார்கள் என்றால் இந்த தனிப்படையினருக்கு தலைமை தாங்கக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பி அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சிறிது நேரத்திற்கு முன்பு உள்துறை செயலாளர் அந்த சஸ்பெண்ட் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில அந்த சஸ்பெண்ட் உத்தரவு
உத்தரவும் கூட நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட எஸ்பி மீதான துறை ரீதியான நடவடிக்கை, 5 காவலர்கள், சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 5 பேரும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த காவலர்கள் இந்த வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் ஒரு ராமச்சந்திரன் என்ற ஒரு காவலரும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, மேல் விசாரணை என்ன, இதில் யார் மீது இன்னும் தவறு இருக்கிறது, இது பின்னணியில அந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்த நபர் யார் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து விசாரிப்பதற்காக தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி வழக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விசாரணை அதிகாரியை நியமிப்பது தொடர்பாக ஒரு சட்ட ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்தஸ்தில ஒரு விசாரணை குழுவை அமைப்பதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதில் இதை ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள், இந்த விவகாரத்துல எஸ்பி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் என்ன, அவர் தவறு செய்திருக்கிறார் என்று கருதிதான் நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன தவறு செய்திருக்கிறார் என்று நீதிமன்றத்திலே விளக்க வேண்டும் என்று விரிவான ஒரு விவரங்களையும் கேட்டிருந்தார்கள். அதன்படிதான் அடுத்ததாக டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நீதிமன்றத்திலே காவல்துறை தரப்பில் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை தரப்புல கேட்கும் பொழுது டிஎஸ்பி அவருடைய தனிப்படையினை அனுப்பி விசாரித்திருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமலே இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்று துறை ரீதியான விசாரணையில் தெரிய வந்ததனால்தான் உயரதிகாரிகள் டிஎஸ்பி மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுப்பதற்கு டிஜிபிக்கு அதற்கான ஒரு பரிந்துரையை ஏற்கனவே அனுப்பியிருப்பதாக காவல்துறை தரப்புல கூறுகின்றார்கள். அதன்படியே டிஜிபி உள்துறை செயலாளருக்கு அந்த பரிந்துரையை அனுப்பியதாகவும் உள்துறை செயலாளர் தான் தற்பொழுது அந்த சஸ்பெண்ட் உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். இதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக நீதிமன்றத்துல இதற்கான அறிக்கையையும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் ஒரு 3 மணி அளவில் இன்னும் சிறிது நேரத்துல இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க இருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில்தான் மதுரை ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் தற்பொழுது ஆஜராக இருக்கிறார். அதே போன்று இந்த வழக்கில் மேலும் ஆஜராக சொன்ன நபர்களும் அடுத்தடுத்து ஆஜராக இருக்கிறார்கள். சரவணன், உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.